பார்க்கும் நேரமிது மிக அருகினில் இருந்தும் தூரமிது இதயமே இவளிடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, லாஸ்ட்டு 3 days எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் நடந்துச்சு. அதை நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்கு எங்கள் நாத்தனார்கள்லாம் வந்து சண்டே அதுவுமா கிளம்பிட்டாங்க. டியூஸ்டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னம்னா, சுதனுக்கு வந்து பக்கத்தில் ஒரு காலேஜ் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியக்காவும் சுதனும் மணி 3 பேருமே வந்து அந்த காலேஜை போய் பார்க்குறதுக்காக வந்து இன்றைக்கி போகிறாங்க. எங்கே அப்படின்னா விருதுநகர் பக்கத்தில் வந்து ஒரு காலேஜுங்க. ஸோ வந்தாங்க, அங்கே ஃபீஸ் எல்லாம் எப்படி, காலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் பார்த்துடலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இன்றைக்கி வந்து போகிறாங்க. போவா யாரு? நாளா போக மாட்டேன். நான் பாண்டி அம்மா கூட ஈரோடு போகிறேன். பாய் அப்பா, பாய் பாய், நான் போகிறேன். பாய். கயல்வெளி ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னனால வந்து உடனே வந்து போகாத அப்படின்னு சொல்லிட்டு நச்ச ஆரம்பிச்சிட்டா. மகிழினி பார்த்தீங்க அப்படின்னா கயல் மேலே வந்து ரொம்பவுமே அட்டாச்மெண்ட்டாக இருக்கா. சரி, அவங்க வீட்டுக்கு போனியே. இல்லை இல்லை, பால் வாங்க போகிறாங்க. பாய் பாய் சொல்லு. பாய் பாய் பாய். எதுக்குடா கிளி வச்ச? அப்படியா? அம்மா கொஞ்சோண்டு கூட. மகிழினி கிட்ஸ் வேர்லேயும் கொஞ்சம் பல்க் ஆர்டர்லாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்தேன். மணியும் வந்து ஒரு 4:30க்கெலாம் வந்துட்டார். ஹர்ஷினி சேர்த்து தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதனால் வந்து பிள்ளைங்களும் சண்டை கட்டாமல் இவ்வளோ நேரம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்தோடனே சொல்லிக்கிட்டு இருக்கோம். பாண்டியக்காவும் சுதனையும் அப்படியே அங்கேருந்தே ஈரோடுக்கு வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டாங்க. இவங்க ஆக்சுவலாக வந்து போயிட்டு ரிட்டன் வரங்கில வந்து ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பாங்க போல். மகளே நீட்டாக ஐஸ்கிரீம் காட்டினனால வந்து ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபோனில் அழுதுகிட்டே இருந்தா. இந்த வீடியோ ஆக்சுவலாக வெனஸ்டே மார்னிங் வந்து ஒரு 7 மணிக்கு மேலே எடுக்க ஆரம்பித்தேங்க. ஒரு 8 o'clock அப்படிங்கையில் வந்து ரித்வீனும் அப்பாவும் வந்து பால் வாங்குறதுக்காக போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. எங்கள் வீட்டிலையே கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருஷமாக இருக்க ஒரு நாய் வந்து ரித்வீன் வந்து அப்பாவோட வண்டியை தொட்டுட்டு நின்று பேசிகிட்டு இருந்தான். என்ன நடந்துச்சுன்னு தெரில. திடீர்னு வந்து ரித்வீனோட பேக் சைடில் வந்து ஒரு கவிருச்சுங்க. அது லைட்டாக வந்து பல்லு வந்து பதிஞ்சிருச்சு. ஸோ வந்து அதுக்கான இன்ஜெக்ஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவிலேருந்து பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். பட் வந்து அங்கே வந்ததுக்கப்புறம் சரியான அப்செட்டு. ரித்வீனுக்கு 8:15க்கு டாக் வந்து நாய் வந்து கடிச்சிருச்சுங்க. நாங்கள் வந்து ஒரு 8:45க்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஓபி சீட்டு போடுறதுக்கு ஆள் இல்லை, வேறு எந்த சிஸ்டர்ஸுமே இல்லை. நான் அங்கே பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி நாய் கடிச்சிருச்சு, எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து அங்கே வேக்சின் ரூம் இருக்கும், அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே யாரும் இருக்காங்களா என்னன்னு தெரில. டோர் லைட்டாக தான், ஆக்சுவலாக நான் அங்கே வீடியோலேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதே அளவுக்கு தான் டோர் வந்து லைட்டான ஓப்பனில் தான் இருந்துச்சு. நான் அந்த ஸ்டெப்புக்கிட்ட நின்று உள்ளே ஆள் இருக்காங்களான்னு தான் எட்டி பார்த்தேன். அங்கே 2 சிஸ்டர்ஸ் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு சிஸ்டர் இருந்துட்டு, யாரை கேட்டு உள்ளே போய் எட்டி பார்க்குறீங்க, யார் நீங்கள், நான் தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன்ல, நீங்கள் யாரை கேட்டு உள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சிஸ்டர் நீங்கள் தான் இங்கே இன்சார்ஜுன்னு எனக்கு தெரியாது, அங்கே ஆள் இருக்காங்களான்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க, அதனால தான் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். யார் சொன்னாங்க, அவங்கள என்கிட்ட வந்து இங்கே கூட்டிகிட்டு வாங்க, யாரை கேட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரூடாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நான் வந்து எனக்கு சண்டை போடுற மைண்ட் செட்டு இல்லை, தயவுசெய்து இதுக்கு மேற்கொண்டு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொன்னோம். பட் வந்து நீங்கள் யார்கிட்ட வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளே நான் அன்வான்டாக உள்ளே நுழைஞ்சா நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க,
அதே மாதிரி இது நான் இன்சார்ஜ் எடுத்த ரூம்பு, நீங்கள் எப்படி உள்ளே எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரூடாகவே பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு அம்மா கூட சொல்கிறாங்க, இவங்களாம் வந்து பார்க்கல, அங்கே அந்த ரூமில் இருந்த ஒரு மேடம் தான் உள்ளே போய் பாருங்க அப்படின்னு சொன்னனால தான் அந்த பொண்ணு வந்து பார்த்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னாலும் வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி காலையிலே வந்து ஒரு 8:45 அந்த சம்பவம். திரும்பி அதை கூட அவங்க கூடயே நின்றுட்டு இருந்த இன்னொரு சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வாமா, காலையில் எதுக்குமா பிரச்சனை, விடுங்க, நீங்கள் சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு தம்பிக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சேம் நாங்களும் அதே மாதிரி தம்பிக்கு வந்து அந்த இடத்துல சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போனோம். யார்கிட்ட வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நான் மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு பயம், திரும்பி இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா வேறு ஏதாச்சும் இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அங்கேருந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ரீராமபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு வந்தேன். இதை நான் எதுக்காண்டி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு அம்மாவாக நான் வந்து எவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணேன் அந்த இடத்துல அப்படின்றத நான் சொல்கிறேன். இன்னொன்று, இவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்காங்க. அந்த நேரத்தில் டாக்டர் யாருமே அங்கே இல்லைங்க. மேபி வந்து டாக்டர் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அந்த டாக்டர்கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருப்பேன். எங்களோட நேரமும் என்னமோ காலையிலே இப்படிலாம் ஆகணும் அப்படின்னு சொல்லி விதி இருக்கும் போல். அதனால தான் நானும் வந்து சைலண்ட்டாக வேறு எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்துலேருந்து கிளம்பி இன்னொரு ஹாஸ்பிட்டல் வந்து நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். எனக்கு செம மைண்ட் அப்செட் ஆயிடுச்சுங்க. என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட நேரம் ஒன்று இவ்வளோ நாள் கொஞ்சம் காதில் பிரச்சனை இருந்துச்சு, இப்போ பார்த்தா நாய் வேறு கிடச்சிருச்சு. எனக்கு ரொம்பவுமே அது ஒரு அப்செட்டு. போகிற பக்கம்லாம் நமக்கு பிரச்சனையாகவே வருது அப்படின்ற மாதிரி. அந்த அன்னைக்கு கண்டிப்பாக மணி வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம பிரச்சனையாகிருக்கும். ஆனது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணியிருப்பார். அவர் வந்து அந்த அன்னைக்கு டியூட்டி போயிட்டாரு. நான் அவர்கிட்டே விஷயத்த சொல்லலை. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் விஷயத்த சொன்னேன். ஏன் நீ அங்கனே என்கிட்ட சொல்லலைன்னு தான் அவரும் வந்து சண்டை கட்டினார். சரி பரவாயில்ல வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் விட்டுட்டேன். இதை நான் ஏன் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, சில பேர் இப்படியும் இருக்காங்க. நம்மளே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 1000 வருத்தங்களோட தான் போவோம். அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கையில் வந்து ரொம்பவுமே நம்மளை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரேவதி பெரியம்மா ஓட்டிகிட்டு போக முடியாது, இவ்வளோ வச்சு முண்டிகிட்டே இருப்பாள். ரித்வீனுக்கும் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு திரும்பி வந்து அந்தந்த டேட்டில் வர சொல்லி வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. பெரிய காயம்லாம் இல்லைங்க, லைட்டாக அந்த ஒரு பல்லு வந்து ஒரு செராய்ப்பு மாதிரி ஆகி அதுலேருந்து தான் லைட்டாக வந்து பிளட் வந்துருச்சு. ஆனாலும் வந்து எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்றக்காண்டி தான் இன்ஜெக்ஷனே வந்து போட்டுட்ருக்கோம். என்னடா எப்படி ஏதோ ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி சுற்றி அடிக்குதேன்ற மாதிரி, எங்கே போனாலும் பிரச்சனை அடிக்குது அப்படின்ற மாதிரியே எனக்கும் வந்து கொஞ்சம் ரொம்பவுமே டிப்ரெஷன் ஆகிட்டேன். இனி வந்து அவனை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து எனக்குள்ளே நானே வந்து என்ன சமாதானம் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ வந்து நான் Thursday வந்து எடுக்க ஆரம்பித்தேங்க. பிள்ளைங்களுக்கு 2-3 நாளாக தொடர்ந்து வந்து இட்லி தோசை இதை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி ஏதாவது சப்பாத்தி இந்த மாதிரி செஞ்சு தரலாம் அப்படின்றதுக்காண்டி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமா தான் வந்து செய்ய போகிறேன். கையிலும் பார்த்தீங்க அப்படின்னம்னா இன்றைக்கி வந்து ஊருக்கு போகிறா. ஸோ வந்து மகிழினி காலையிலேருந்து கயலக்கா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. கயல் ஏன் ஊருக்கு போகிறா அப்படின்னா தீனு காரணியாக வந்திருக்காங்க. அவங்களும் வந்து 2-3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கே வந்து மகிழினி வந்து விட மாட்டேங்கிறா அப்படின்றனால பாப்பா இங்கேயே இருந்தா. வேணா நீ போ, அவங்க பாவம், அந்த பிள்ளைங்க பாவம் இல்லையா, அவங்களும் உன்னை கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, சரி நீ போயிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு அவங்களையும் வேணா இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரித்த அப்படின்னு சொன்னால், சரி அவங்க வந்து ரேவதிக்கா போகையில் வந்து நானும் கூட போகிறேன் த அப்படின்னு சொல்லி அவளும் அங்கே அத்தை வீட்டில் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருந்தா. தீன் காரணியா வந்துட்டாங்கன்றக்காண்டி ஓடுற. எங்க அந்த பிள்ளைகிட்ட சொன்னியா? சொல்லு அந்த பாப்பா கிளம்பிட்டா அக்கா. பாய் சொல்லிருச்சு. என்ன சப்போ நீ போயிருக்கா, நீ ரேவதி கத்துக்கு போய் ஏறிக்க. சரி பாய் சொல்லு. நாங்களும் மதியத்துக்கு மேலே வேணா வந்தா வரோம். பாய் பாய். போவாமா? ஏய் ஏய் இரு, என்ன கொழுப்பு? அப்பா பார்த்து பூதம்ன்றீங்க பார், சின்ன பூதம் வந்துருச்சு. இதுதான் உண்மையான பூதம். பைக் உடஞ்சி போச்சுடா.
ஏய் தள்ளி விட்டு விளையாடக்கூடாது, எனக்கு வெறி வந்துடும். ருத்வீனு தள்ளி விட்டு விளையாடக்கூடாது. ருத்வீனு ஒரு தொட்டாங்குச்சி வேணுமா? காலையில் தான் அங்கிட்ட ஒன்று தள்ளி விட்டா வரைக்கும் நான் எடுத்தேன். அப்பெல்லாம் ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு வரல. ஒரு ஆள் வரல, இப்போ வர்றாங்க ஆளாள் தோன்றக்கு. அப்பாவை காப்பாத்துதுங்க. ஏண்டா நான் இடிக்கையில ஒருத்தர் வரல. பாப்பா தள்ளி எந்திரிச்சு. ருத்வீனு காலையில் உங்கள் ஆன்ட்டி ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க தெரியுமா? தம்பிக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டாங்க. நல்லா இருக்குங்கன்னு. ஆ அப்புறம் எதுக்கு டான்ஸில் வேணான்னு சொல்லி ரீசன் வேணுமில்ல? நான் சொன்னேன் நேற்று நாய் வேற கடிச்சிருச்சுங்க மேம் அப்படின்னு. ஏங்க பயலை பார்த்துக்குங்க, பேசாமல் ஸ்கூல்லே கூட இருந்திருக்கலாம், கூட டெய்லியும் கூட அனுப்பி விட்றீங்களான்னு கேட்குறாங்க. போறியா தங்க? அப்புறம் எதுக்குமா நீ வீட்டில் இருந்து இப்போ எத்தனை வம்பு பண்ணிக்கிட்ட? தோன்றமா இடிக்கிறாங்களா? ராஜத்தி அவங்க வீட்டுக்கு மதியத்துக்கு மேலே வந்து ஒரு வேலையாக வந்து அந்த சைடு வந்தவங்க. சரி தீனுக்காரணியாக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, சரி சும்மா போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மணி மட்டும் வந்திருந்தோம். பிள்ளைங்க எல்லாருக்கும் வந்து ஜாலியாக டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஈவினிங்க்கு மேலே தாரணி ஹர்ஷன் 2 பேருமே சரி நாங்களும் வரோம் அப்படின்னு சொன்னாங்க. செம்மடப்பட்டிக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொன்னனால அவங்களே கூட்டிகிட்டு வந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் எதுக்கு போகிறோம் அப்படின்னா, மேலே வந்து ராஜத்தி அவங்க வந்து மேட்லாம் போட்டிருக்காங்க இல்லைங்க, அங்கே வந்து சரி லைட்டாக ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி மெட்டர்னிட்டி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். பாரு எங்கே போகிறோம்? டோராவை பார்க்க போகிறோம். ராஜத்தி மோட சொல்லு. யார் இது? ருத்வீனே எங்க இங்க வா. ஐயோ மீனா அவன் நடிக்க சொன்னா நடிக்க மாட்டேங்குதுங்க. சரி பாய் பாய் பாய். சரி பணம்ட்டிக்கு வரியா நீ? எங்களுக்கெல்லாம் இல்லை. வரியா வரியா? சண்டே வரியா? சரி சண்டே வாங்க. பாய். ஓவரா பண்ணுதுக்கலாமால. பாய் பாய் பாய். நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.